எங்கள் கண்மலையும் மீட்பெருமாக இருக்கிற கர்த்தாவே, இந்த வேளையிலும் அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே ஏற்பட இதாயிருப்பதாக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாளின் தியானத்திற்காக திருச்சபை நமக்கு தந்திருக்கிற கருப்பொருள் விடுதலைக்கான வெளிப்பாடு. விடுதலைக்கான வெளிப்பாடு. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த உலகத்திலே தம்முடைய விடுதலையின் செயல்பாடுகளையும் தம்முடைய மகிமையையும் எல்லா ஜனங்களுக்கும் எப்போதும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். சிலருக்கு மாத்திரமல்ல, எல்லோருக்கும் தம்மை வெளிப்படுத்துவது கடவுளுடைய திட்டமாகவும் கடவுளுடைய செயல்பாடாகவும் இருக்கிறது. ஆகிலும் எல்லோரும் இந்த வெளிப்பாட்டை உணர்ந்து கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் அதனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதும் கிடையாது. காரணம் என்னவென்று சொன்னால், தம்மை வெளிப்படுத்துவது கடவுளுடைய செயலாக இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற சுதந்திரமாக இருக்கிறது. ஆகிலும் தம்மை ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவையும் தம்மை நிராகரித்தனுடைய விளைவையும் நிச்சயமாக மனிதன் ஒரு நாளிலே சந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிற நியமத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆனாலும் அந்த நாளிலே மனிதன் துயரத்தை அனுபவித்து விடாதபடிக்கு எந்த அளவிற்கு எதுவரைக்கும் மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்த முடியுமோ அதுவரைக்கும் ஆண்டவராகி கர்த்தர் மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். உலக தோற்றம் முதற்கொண்டு ஆண்டவர் தம்முடைய மகிமையை எல்லா மக்களுக்கும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே நியாய தீர்ப்பின் நாளிலே ஒருவரும் அவருக்கு முன்பாக நான் அவரை அறியவில்லை, அவரை குறித்து எனக்கு சொல்லப்படவில்லை என்று சொல்லுகின்ற சாக்கு போக்குகளை சொல்ல முடியாது என்று ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1ஆம் அதிகாரத்துடைய 20ஆம் வசனம் நம்மை எச்சரிக்கின்றது. நல்லவர்களுக்கு மாத்திரமல்ல, பொல்லாதவர்களுக்கு கூட ஆண்டவர் தம்மையும் தம்முடைய வழிகளையும் அவர் வெளிப்படுத்துகிறார். வேதத்தினுடைய துவக்கத்திலே அல்லது உலகத்தினுடைய துவக்கத்தினுடைய வரலாற்றிலே நான் பார்க்கிற போது ஆதாமும் ஏவாளும் வழி மாறி போனார்கள். ஆனாலும் அவர்களை ஆண்டவர் விட்டு விடாமல் அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி மீண்டுமாக சரியான பாதைக்கு நேராக வழி நடத்துகிறதை பார்க்கின்றோம். ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி அவரை தேடி வந்து அவருடைய நிலையை அவருக்கு உணர்த்துவித்து அவருடைய அவலட்சணம் பாவத்தினுடைய கேவலம் அவருடைய வாழ்வை அழித்து விடாதபடிக்கு ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் அடுத்த தலைமுறையாகிய காயினின் வாழ்விலே வழி மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டான போது ஆண்டவர் அதற்கு முன்கூட்டியே இந்த காயினை எச்சரிக்கிறார். நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதா? நீ உன்னுடைய மனதிலே இப்படிப்பட்ட எண்ணங்களை வைத்திருப்பது நல்லதா? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையா என்று சொல்லி வழிதவர போகின்ற இந்த காயினை கூட ஆண்டவர் எச்சரிக்கை செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் தம்முடைய பிறப்பிலும் கூட தம்முடைய மகிமையை, தம்முடைய பிரசன்னத்தை, தம்முடைய வாழ்வின் நோக்கத்தை மக்களுக்கு வெளிப்படுத்தினார். சிலுவையிலும் கூட தம்மை அவர் வெளிப்படுத்தினார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் நாம் அதிகமாக பண்டிகை காலங்களிலே நினைவு கூறுகிற ஒரு சம்பவத்தின் மூலமாக கடவுளின் வெளிப்பாட்டை நம் வாழ்விலே அனுபவிப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன அல்லது நம்மிலே இருக்க வேண்டிய பண்புகள் என்ன என்று 3 காரியங்களை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகின்றார். அதை அனுபவிப்பதற்கு அதற்கேற்ற செயல்பாடுகள் நமக்கு அவசியமாக இருக்கிறது. கிருபை என்பது எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. அதை ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் நம்முடைய கரங்களிலே இருக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே ஒரு கூட்டத்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காணும்படியாக வந்து அவரை தரிசித்து மகிழ்வோடு கூட ஒரு புது பாதையிலே செல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவரை சந்தித்தவர்கள் வாழ்விலே நிச்சயமாக மாற்றங்களை அனுபவிக்கின்றார்கள். ஆனால் அவரை நிராகரிக்கிறவர்கள் வாழ்வின் எல்லை மட்டமாக தங்களை தேவனுக்கு தூரமாக்கிக் கொள்ளுகின்ற ஒரு துர்ப்பாக்கியமான நிலைக்குள்ளாகத்தான் செல்லுகிறார்கள் என்பதை மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். சாஸ்திரிகள் அல்லது ஞானிகள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகின்றார். சான்றோர்கள் அவர்கள் வான இயல் மாற்றங்களை அவர்கள் பார்த்து அதன் வழியாக உலகத்திலே என்னெல்லாம் மாற்றங்கள் நடைபெறப் போகின்றது என்பதை யூகிக்கக்கூடிய ஒரு விசேஷித்த ஆற்றலை பெற்றவர்களாக இந்த ஞானிகள் இருக்கிறார்கள். இவர்களுக்கும் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற போது படிக்காதவர்கள், இவர்கள் ஒருவேளை அறிவியலிகள், முட்டாள்கள் என்று சொல்லி படித்த யூதர்களாலே கருதப்பட்டவர்கள், சொந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தொழிலின் அடிப்படையிலே இந்த மேய்ப்பர்கள் ஊருக்குள்ளாக வருவதற்கு கூட அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருந்த பாமரர்களுக்கும் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். சான்றோருக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். யூதருக்கும் தம்மை வெளிப்படுத்துகிறார். யூதர் அல்லாதவருக்கும் தம்மை வெளிப்படுத்துகிறார். வேதத்தை கையிலே வைத்திருக்கிறவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார்.
வேத புத்தகமே இல்லாத சூழ்நிலையிலே வாழக்கூடியவர்களுக்கும் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகின்றார். அவரை ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சுதந்திரமாக இருக்கிறது. இங்கே ஞானிகளுடைய வாழ்விலை நாம் பார்க்கிறோம் 3 முக்கியமான காரியங்கள். ஒன்று, ஆண்டவருடைய வெளிப்பாட்டை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற ஆர்வம் அவர்களுக்குள்ளாக இருக்கிறது. கடவுள் தம்மை வெளிப்படுத்துகிறார், இதை அனுபவிப்பதற்கு நமக்குள்ளாக ஆர்வம் என்பது அவசியமாக இருக்கிறது. மத்தேயு 2ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள். கிழக்கிலிருந்து வந்தார்கள். அது ஒரு தொலைதூரமான இடம் என்று சொல்லி யூகிக்கப்படுகிறது. இவர்கள் இஸ்ரவேல் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, தொலைவிலிருந்து வந்தவர்கள். இன்னும் அவர்களுடைய பயண காலங்களை குறித்து யோசிக்கிற போது மத்தேயு 2ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனத்தின் அடிப்படையிலே 2 வயதிற்குட்பட்ட எல்லா பிள்ளைகளையும் ஏரோது கொலை செய்யும்படியாக உத்தரவிடுகிறார். அதன் அடிப்படையிலே இவருடைய பயண காலங்கள் அல்லது நட்சத்திரத்தை கண்டு இவர்கள் தன்னுடைய பயணத்தை துவக்கிய காலம் 2 ஆண்டுகளாக இருக்கலாம் என்று சொல்லுகின்றார்கள். ஒரு தொலை தூரத்திலிருந்து தங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட செய்தியை அறிந்து கொள்ள வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும், தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பயணப்பட்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்நாட்களில் போல பயணம் என்பது அந்த நாட்களிலே எளிதான ஒன்று அல்ல. பயணத்தின் பாதை மாத்திரமல்ல, பயணத்திலே அவர்கள் அநேக இடர்பாடுகளை கொள்ளையர்களினாலே சந்திக்க நேரிடும். உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலைதான் அந்த நாட்களிலே இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எதையும் அவர்கள் பொருட்படுத்தாதபடி தங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட தேவ மகிமையை, தங்களுக்கு சொல்லப்பட்ட நல்ல செய்தியை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய முழுமையை காண வேண்டும் என்று சொல்லுகின்ற ஆர்வத்தோடு கூட அவர்கள் பயணப்பட்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையிலே அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று வேதத்தின் வார்த்தை நம்மை அழைக்கிறது. அவர் எப்போது சமீபமாக இருக்கிறார்? எப்போதும் நமக்கு சமீபமாகத்தான் இருக்கிறார். நமக்கு அருகிலே தான் எப்போதும் அவர் இருந்து கொண்டு இருக்கின்றார். ஆராதனை நேரங்களிலே மாத்திரமல்ல, எவ்விடத்திலும் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். இந்த சமீபமாக இருக்கிற ஆண்டவரை ஆர்வத்தோடு உள்ளான தாகத்தோடு கூட நாம் தேடுவோம் என்று சொன்னால் அவருடைய மகிமையை, அவருடைய வெளிப்பாட்டை நிச்சயமாக நாம் கண்டுகொள்ள முடியும். ஏதோ ஒரு பிரகாசமான ஒளியின் மூலமாக மாத்திரமல்ல, ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக, வரலாற்றிலே செயல்படுகிற தம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளின் மூலமாக மனிதனுக்கு தன்னை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். நாம் விரும்புகிற விதத்திலே அல்ல, நமக்கு எது சரியான விதம் அந்த அடிப்படையிலே ஆண்டவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். தூதர்களுக்கு மேய்ப்பரின் மூலமாக தம்மை வெளிப்படுத்தினார். இங்கே ஞானிகளுக்கோ நட்சத்திரத்தின் மூலமாக தம்மை வெளிப்படுத்துகிறார். தேவ பாரகருக்கு வேதத்தின் வசனங்கள், வேற எந்த அடையாளமும் அவர்களுக்கு இல்லை. கையில் இருக்கிற வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஆனால் ஆர்வம் உள்ளவர்கள், அவர்கள் மேய்ப்பராக இருந்தாலும் சரி, ஞானியாக இருந்தாலும் சரி, உள் ஆர்வம் உள்ளவர்கள் இந்த மேசியாவை கண்டுகொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த ஆண்டவரை கண்டுகொள்ளக்கூடிய ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்கிறது? ஒருவேளை துவக்கத்தில் இருக்கலாம், ஒரு புதிய துவக்கம் வருகிற போது அவரை அறிந்து கொள்ள வேண்டும், அவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லுகிற ஆர்வம் நமக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இந்த ஆர்வம் நமக்குள்ளாக குறைந்து போகக்கூடிய ஆபத்துகள் உண்டு. கடந்த ஆண்டு ஒரு கடினமான ஒரு ஆண்டு, ஆனாலும் கூட ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கான அநேக வாய்ப்புகள், வேதத்தை வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமான நேரம் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஒருவேளை இம்மாண்டிலே அப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு இல்லாமல் போகலாம். ஆனாலும் கூட நமக்கு கிடைக்கின்ற நேரங்களிலே ஆர்வத்தோடும் தாகத்தோடும் ஆண்டவரை தேடுகிற போது அவருடைய வெளிப்பாட்டினை, அவருடைய செயல்பாட்டினை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும். அன்றைக்கு எருசலேமிலே வாழ்ந்தவர்கள் தான் வேதத்தை கையில வைத்துக் கொண்டு இவர்களும் ஒரு விதத்திலே சரியாக யூகித்து சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்ற வேத பாரகர் அல்லது ஆசாரிய கூட்டத்தார். ஞானிகள் வந்து கேட்கிறார்கள், ஏரோதுடைய வீட்டிலே யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லுகிற போது அவன் கலங்கினான். யாரிடத்திலே ஆலோசனை கேட்டான் என்று சொன்னால் 4ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்தில் விசாரிக்கிறான். அவர்கள் இடத்தை தெளிவாக சொல்லுகிறார்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார் என்று சொல்லி. வேதம் கையில் இருந்தது, ஆனால் ஆர்வம் இல்லாதபடினாலே பெத்லகேமை நோக்கி அவர்கள் செல்லாமல் தடைபட்டு போனார்கள். எருசலேமிலிருந்து ஏறக்குறைய 8 மைலுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் பெத்லகேம். ஆனால் ஞானிகளோ தொலை தூரத்திலிருந்து பயணத்தின் கடின அனுபவங்களுக்கு நடுவில் கூட தங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட இந்த நற்செய்தியை காணும்படியாக, அனுபவிக்கும்படியாக வந்தார்கள் என்று சொன்னால் அது அவருடைய ஆர்வத்தை வெளிப்படுத்துகிறது.
இந்த புதிய ஆண்டையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். நம்முடைய ஆர்வம் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். கடந்த ஆண்டிலே நான் அறிந்து கொண்டதை விட இன்னும் அதிகமாக நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற ஆர்வம் இல்லை என்று சொன்னால், இந்த வேத பாரகர் பரிசேயரை போல நாமும் தேக்க நிலைக்குள்ளாக சென்று விடுவோம். நமக்கு தெரியாதா இந்த பைபிள் வசனம் இப்படித்தானே சொல்லி இருக்குது, இதைதான வேதத்தில் சொல்லி இருக்குது என்று சொல்லி நாம் ஆர்வம் குன்றி போகக்கூடிய ஆபத்துகள் உண்டு. உண்மையான வாஞ்சையோடும் தாகத்தோடும் ஆண்டவரை தேடுகிற போது, ஒவ்வொரு முறையும் வேதத்தை வாசிக்கிற போது வேதத்துடைய மகத்துவங்களை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் ஏதோ ஒரு வரலாற்று செய்தியை மாத்திரமல்ல, தனிப்பட்ட விதத்திலே நம்மோடு கூட பேசுகின்ற வார்த்தை தான் இந்த வேதத்தின் வார்த்தை. இதை எப்போது நான் புரிந்து கொள்ள முடியும்? உண்மையான தாகத்தோடு கூட என்னோடு ஆண்டவர் பேச வேண்டும், என்னோடு கூட ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும். வேதத்தின் மகத்துவத்தை மாத்திரமல்ல, ஆண்டவர் எனக்கென்று வைத்திருக்கிற வழியையும் வாழ்வையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இந்த உணர்வோடு கூட நாம் ஆண்டவரை தேடுவோம் என்று சொன்னால், அவரை நம்மாலும் கூட ஒவ்வொரு நாளும் நிச்சயமாக கண்டுகொள்ள முடியும். ஆர்வமுள்ள ஞானிகள் கடவுளின் வெளிப்பாட்டை அவர்கள் புரிந்து கொண்டார்கள், அனுபவித்தார்கள். இரண்டாவதாக இந்த ஞானி இடத்திலே பார்க்கின்ற காரியம் அர்ப்பணமான ஒரு வாழ்வை நாம் பார்க்கின்றோம். அர்ப்பணமான வாழ்வு. ஆர்வம் இருந்தது மாத்திரமல்ல, ஆண்டவரை அவர்கள் தேடி வந்த போது 11ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆவது வசனம். அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையை கண்டு சாஷ்டாங்கமாக விழுந்து அதை, அதாவது பிள்ளையை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக படைத்தார்கள். சாஷ்டாங்கமாக பணிந்தார்கள். யாருக்கு முன்பாக? அரியணையிலே வீற்றிருக்கிற ராஜாவுக்கு முன்பாக மனிதர்கள் சாஷ்டாங்கமாக பணிவது இயல்பான ஒரு காரியம். ஏன்? அவர் அதிகாரத்தில் இருக்கின்றார். அவருக்கு முன்பாக பணியவில்லை என்று சொன்னால் ராஜ கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்ற அச்ச உணர்வு. உண்மையிலே ஒருவேளை சிலர் ராஜாவின் மீது வைத்திருக்கிற மரியாதை நிமித்தமாக அவரை பணிந்து கொள்வது உண்டு. ஆனால் இங்கேயோ ஞானிகள் பச்சிளம் குழந்தையாக இந்த இயேசு இருக்கிறார். தன்னை பணிந்து கொள்கிறவர்கள் யார் என்று சொல்லி அவருக்கு தெரியுமா? குழந்தையாக இருக்கிற போது எதுவும் தெரியாது. ஆனாலும் கூட அவருடைய மகத்துவத்தை உணர்ந்து கொண்ட இந்த ஞானிகள் அவருக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக பணிந்து தங்கள் அர்ப்பணத்தை வெளிப்படுத்துகிறார்கள். இன்னைக்கும் உலகத்திலே பார்க்கிற காரியம் என்ன? அதிகாரத்தில் இருக்கிற ஒருவரை பார்க்கிற போது நேரிலே ஒன்று பேசுவதும் பின்பாக ஒன்று பேசுவதும் மனிதனுடைய செயல்பாடாக இருக்கிறது. ஆனால் ஞானிகளோ, இவர் குழந்தையாக இனிமேல் தான் ராஜாவாக வரப்போகிறார், அப்ப நம்ம அவரை பணிஞ்சு கொள்வோம், அவரை பிரியப்படுத்தபடியான காணிக்கைகளை கொடுப்போம் என்று சொல்லுகிற நிலை அல்ல. இவர் யார்? ஒருவேளை இன்றைக்கு குழந்தையாக பிறந்தாலும் இவர் உலகத்தை ஆளப்போகிற ராஜாவாக இருக்கிறார். எல்லாவற்றையும் படைத்த தேவாதி தேவனாக இருக்கிறார். ஆகவே அவருக்கு என்னை அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சாஷ்டாங்கமாக விழுந்து அவர்கள் பணிந்து கொண்டார்கள். ஒருவேளை ஆராதனைகளே நாம் ஆண்டவரை பணிந்து கொள்கின்றோம், முழங்காற்படியிடுகின்றோம், கரங்களை கூப்புகின்றோம், கண்களை நாம் மூடுகின்றோம். இவைகளெல்லாம் நம்மை தாழ்த்துவதற்கான புறம்பான அல்லது வெளிப்படையான ஒரு செயலாக இருக்கிறது. உள்ளத்திலே ஆண்டவருக்கு முன்பாக என்னை நான் அர்ப்பணம் செய்கிறேன் என்று சொல்லுகிற உணர்வுகள் இருக்கிறதா? பொதுவாக உலகத்தில் யாருக்கு முன்பாக முழங்கால் படியிட வேண்டும் அல்லது எப்போது முழங்கால் படியிடுகின்ற சூழ்நிலை ஏற்படும்? நாம் ஒருவருக்கு முன்பாக குறைவுபடுகிற போது அல்லது ஒருவருக்கு முன்பாக தண்டனைக்குள்ளாக்கப்படுகிற போது மன்னிப்பிற்காக நாம் மண்டியிட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் இங்கே ஞானிகள் இந்த தேவனுக்கு முன்பாக தங்களை அர்ப்பணம் செய்யும்படியாக, தங்களை தாழ்த்தும்படியாக முழுமையாக அவர்கள் அவருக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆண்டவருடைய வெளிப்பாட்டை நமதாக்கி கொள்ளும்படியாக அதன் அனுபவத்தை ருசித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆர்வம் மாத்திரம் போதாது. இந்த உலகத்திலே தெய்வத்தை தேடக்கூடிய அநேக மக்களை நாம் பார்க்கின்றோம். ஆர்வத்தோடு கூட இது தெய்வமா இருக்குமா, இது தெய்வமா இருக்குமா என்று சொல்லி அநேக காரியங்களை, கடவுளை குறித்ததான காரியங்களிலே தேடுதல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அதை கண்டு கொண்ட போது அவர்கள் தங்களை அர்ப்பணம் செய்வதில்லை. ஞானிகளோ இங்கே ஆண்டவருக்கு முன்பாக பணிந்து சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொண்டு தங்களை அர்ப்பணிப்பதற்கு அடையாளமான காணிக்கைகளையும் அவருக்கு முன்பாக படைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அர்ப்பணம் இல்லாத வாழ்க்கையிலே தேவ வெளிப்பாட்டை தொடர்ந்து நாம் ருசிக்க முடியாது. ஒருவேளை ஒரு ஆர்வத்தோடு கூட தேடுகிற போது சில சூழ்நிலைகளிலே ஆண்டவரை கண்டுகொள்கிறவர்கள் உண்டு. வாழ்விலே குறைவுபட்ட போது அநேகர் ஆண்டவரை ஆர்வத்தோடு கூட தேடி வந்தார்கள். இயேசுவிடத்திலே வந்தால் சுகம் கிடைக்கும் என்று சொல்லி, இயேசுவிடத்திலே வந்தால் பசி நீங்கும் என்று சொல்லி ஆர்வத்தோடு கூட தேடி வந்தவர்கள் உண்டு. ஆனால் அர்ப்பணம் செய்யும்படியான எண்ணத்தோடு கூட அவரை தேடினவர்கள் வெகு சிலர் மாத்திரமே. நாம் எந்த இடத்திலே நின்று கொண்டு இருக்கின்றோம்? ஆர்வம் உள்ளவர்களாக மாத்திரமா அல்லது நம்மை ஆண்டவருக்கு என்று சொல்லி பரிபூரணமாக அர்ப்பணித்திருக்கிறோமா? இந்த அர்ப்பணம் என்பதிலே இங்கே நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? ஞானிகள் தங்களுடைய படிப்பு, தங்களுடைய அறிவு, தங்களுடைய மேன்மை எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு முன்பாக சமர்ப்பிக்கின்றார்கள்.
மெய்யான தேவனுக்கு முன்பாக என்னுடைய படிப்போ, என்னுடைய அந்தஸ்தோ, என்னுடைய பட்டமோ, பதவியோ ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை என்று சொல்வதுதான் இந்த சாஸ்தாங்கமாக விழுந்து பணிந்து கொள்வனுடைய ஒரு அடையாளமான செயலாக இருக்கிறது. அழகாக நாம் பாடுகின்றோம், விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உம்முடைய சிலுவையை தவிர வேறு எதுவும் எனக்கு மேன்மை இல்லை என்று சொல்லி பாடுகிறோம். இதை நம்முடைய வாழ்விலே நாம் கடைபிடித்து வாழ்கிறோமா? எதை நமக்கு மேன்மையாக நாம் வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உலகத்தையும், உலகத்துடைய பொறுப்புகளையும், உலகத்துடைய பதவிகளையும், உலகத்துடைய செல்வங்களையும் நமக்கு மேன்மையாக வைத்தோம் என்று சொன்னால் நம்முடைய அர்ப்பணம் குறைவுடைய ஒரு அர்ப்பணமாகத்தான் இருக்கிறது. ஞானிகள் தங்களுடைய எல்லா மேன்மையும் ஆண்டவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை, இதையெல்லாம் உம்முடைய பாதத்திலே வைத்து விடுகிறேன், என் ஞானம், என் அறிவு, என் கல்வி, என் செல்வம், இதெல்லாம் அவருடைய காலுக்கு முன்பாக இருக்கக்கூடியதான் என்று சொல்லுகிற இந்த செய்தியை அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். நம்முடைய வாழ்வை பூரணமாக ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்கிற போது அவருடைய வெளிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நிறைவாக ஆண்டவருடைய வெளிப்பாட்டை வாழ்விலை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் கீழ்ப்படிதல் நமக்கு அவசியமானதாக இருக்கிறது. இந்த ஞானிகள் தங்கள் வாழ்விலை எவ்விதமாக கீழ்ப்படுகின்றார்கள்? 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், பின்பு அவர்கள் ஏரோதிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்திலே தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். அவர்கள் துவங்கிய பயணத்திலே வழியிலே தடுமாற்றம் அடைந்து போனார்கள், வழி மாறி போனார்கள். ஆனால் மீண்டுமாக சரியான பாதைக்கு நேராக ஆண்டவர் அவர்களை திருப்புகின்றார். இப்போது அவர்கள் மாற்றம் அடைந்தவர்களாக ஒரு புது வழியிலே செல்லுகின்றார்கள். இங்கேயும் அவர்கள் தீர்மானம் எடுப்பதிலே ஒரு சவால் இருக்கிறது. என்ன சவால்? ஏரோதிடத்தில் சென்றார்கள். ஏரோது அவர்களுக்கு சொன்ன காரியம் என்ன? பிள்ளை எங்கே இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் பார்த்து திட்டமாக விசாரித்து அதை குறித்ததான செய்தியை எனக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இந்த ஏரோது சொல்லி இருக்கிறார். ராஜாவின் கட்டளை ஒருபுறம், மீண்டுமாக குழந்தையை பார்த்த பின்பாக, இயேசுவை பார்த்த பின்பாக ராஜாவிடத்திற்கு திரும்பி வர வேண்டும் என்பது ராஜா கொடுத்த கட்டளையாக இருக்கிறது. ஆனால் இங்கே தூதன் மூலமாக கடவுள் கொடுத்த கட்டளை அல்லது எச்சரிப்பு என்ன? நீ வந்த வழியாக செல்ல வேண்டாம், வேறு வழியாக செல்ல வேண்டும் என்று சொல்லுகிற கட்டளை கொடுக்கப்படுகிறது. இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் உலகத்தின் சத்தமும் கடவுளின் சத்தமும் நம்முடைய செவிகளிலே தொனித்துக் கொண்டிருக்கிறது. மனிதனை பிரியப்படுத்துவதும் கடவுளை பிரியப்படுத்துவதும் என்று சொல்லுகிற சோதனைகள் நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. மனிதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதா என்று சொல்லுகிற சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. நிச்சயமாக அந்த சூழ்நிலையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லுகிற தீர்மானம் எடுக்கிற போது அவருடைய வெளிப்பாட்டினுடைய பூரணமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை ஆர்வம் இருக்கலாம், அர்ப்பணம் இருக்கலாம், ஆனால் கீழ்ப்படிதல் இல்லாத வாழ்க்கையிலே தேவ வெளிப்பாட்டினுடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாக நாம் இழந்து போக நேரிடும். சவுலின் வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர், தன்னை ஆண்டவருக்கு என்று ஆண்டவருடைய பணிக்கென்று அர்ப்பணித்தவர் தான். ஆனால் வாழ்வின் ஒரு சூழலிலே ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மறுத்து சுய தீர்மானங்கள் எடுத்து செயல்பட்டபடியினாலே முடிவு மட்டமாக தள்ளப்பட்டு போனார். ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறேன், அர்ப்பணத்திற்காகத்தான் இதை செய்தேன் என்று சொல்லி உதட்டளவிலே சொன்னாலும் கூட ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணியாதபடினாலே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடினாலே ஆண்டவர் அவரை தள்ளிவிட்டார் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். அதே வேளையிலே வேதத்தின் வார்த்தைகளுக்கு, கர்த்தரின் வார்த்தைகளுக்கு லகுவானதோ கடினமானதோ எதுவானாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று சொல்லி வாழ்ந்த ஆபிரகாம் இன்றளவும் நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறார். ஆண்டவர் அழைத்த போதிலே மாத்திரமல்ல, நீ உன்னுடைய இனத்தையும் தேசத்தையும் விட்டு வா என்று சொன்ன போது மாத்திரமல்ல, தனக்கு இஷ்டமான இஸ்ரவேலை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லி சாராள் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சாராளின் வார்த்தைக்கு நீ செவி கொடுக்க வேண்டும். சாராள் சொன்ன வார்த்தையின்படியாக செய்வது உன்னுடைய மனதிற்கு கடினமாக இருக்க வேண்டாம் என்று சொன்ன போது ஆண்டவருடைய வார்த்தை நிமித்தமாக இந்த கட்டளையை கூட ஆபிரகாம் ஏற்றுக்கொள்கிறார். இன்னும் அடுத்த நிலையிலே உன் ஏக மகனாக இருக்கக்கூடிய இந்த ஈசாக்கை எனக்காக பலியிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்டபோது மறு கேள்வி எதுவும் கேட்கவில்லை. ஆண்டவரே, உமக்கு மறந்து போச்சா? நீர் தான் சொல்லி இருக்கிறேன், உன்னுடைய வம்சத்தை வானத்தினுடைய நட்சத்திரங்களைப் போல கடற்கரையின் மணலைப் போல பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறேன். இப்போது இருக்கிற இந்த ஒரு மகனை நீர் எடுத்துக்கொண்டீர் என்று சொன்னால், அல்லது இந்த மகனை நான் பலி செலுத்துவேன் என்று சொன்னால் உம்முடைய வாக்குகள் என்னாகும் என்று சொல்லி கேள்வி எதுவும் கேட்கவில்லை. கேள்வி கேட்காத கீழ்ப்படிதல், கர்த்தருடைய வார்த்தையை பூரணமாக நம்பி இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது அவருடைய வெளிப்பாட்டினுடைய முழுமையான மகிமையை இந்த ஆபிரகாம் அனுபவித்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆர்வம் இருந்தாலும் அர்ப்பணம் இருந்தாலும் கீழ்ப்படிதல் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே முடிவு பரியந்தம் நாம் நிலைத்திருக்க முடியாது. ஆண்டவர் பூர்வ காலங்களிலே பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கர்களின் மூலமாக இன்னுமாக உலகத்தினுடைய அநேக செயல்கள் மூலமாக தம்மை வெளிப்படுத்தினார். இந்த கடைசி காலங்களிலே குமாரனின் மூலமாக தம்மை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால்
ஏதோ ஒரு நாளோடு கூட அந்த அனுபவம் முடிந்து போவது கிடையாது. அனுதினமும் நாம் அறிந்து கொண்டு வாழுகிற போதுதான் அவருடைய முழுமையான பூரணமான வெளிப்பாட்டை நிச்சயமாக நாம் கண்டுகொள்ள முடியும். அவரை அறிகின்ற அறிவிலே நாம் வளர வேண்டும். அவர் நமக்கு வெளிப்படுத்துவதை பூரணமாக அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 3 அனுபவங்களும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆர்வம், அர்ப்பணம், கீழ்ப்படிதல். இவைகள் அற்ற வேத பாரகர் வெறுமனே செய்தியை சொல்லுகிறவர்களாக மாத்திரமே இருந்தார்களே ஒழிய கடைசி மட்டுமாக இந்த மேசியாவை அவர்களாலே கண்டுகொள்ள முடியவில்லை. மேசியாவை ஆவலோடு கூட ஆர்வத்தோடு கூட எதிர்நோக்கிறார்கள். ஆனால் உள்ளத்திலே அர்ப்பணம் இல்லாத மேட்டிமையான எண்ணங்கள் அவருடைய உள்ளத்தில் இருந்தபடினாலும் ஆண்டவருடைய வார்த்தை அநேக முறை அவர்களை எச்சரித்த போதும் கீழ்ப்படிவதற்கு மனமற்ற நிலையிலே வாழ்ந்தபடினாலும் இந்த வேத பாரகர் பிரதான ஆசாரிய கூட்டத்தார் கர்த்தருடைய வெளிப்பாட்டை அவர்கள் வாழ்வின் எல்லை மட்டமாக கண்டுகொள்ளவில்லை. ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஆண்டிலும் கூட நாம் அவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்ற அழைப்பை ஆண்டவர் தந்திருக்கின்றார். நம்முடைய சாட்சியின் வாழ்வு சிறக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் நான் அவரை அறிந்து கொள்ள வேண்டும், இன்னும் நான் அவரை நெருங்கி சேர வேண்டும், அவருடைய ஐக்கியத்திலே நான் வாழ வேண்டும் என்ற இந்த தீராத தாகம் இருக்கிற போது அவருடைய வெளிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவருக்கு நம்மை அர்ப்பணம் செய்து வாழுகிற போது, அவருக்கு நம்மை கீழ்ப்படுத்தி நாம் வாழுகிற போது இந்த வாழ்வினுடைய எல்லா நன்மைகளை மகிழ்ச்சியை தருவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். குழப்பங்களோடு கூட வந்தவர்கள் சந்தோஷத்தோடு கூட தெளிவடைந்தவர்களாக திரும்பி சென்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு தெளிந்த சிந்தையை தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இதை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த ஞானிகளைப் போல அவரை அறிந்து கொள்கிற ஆர்வமும், அவருக்கு பூரணமாக அர்ப்பணிக்கின்ற அர்ப்பணிப்பின் உணர்வும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.